Hi friends, welcome to Meghala Designer. இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா இன்னும் இந்த ப்ளவுஸ்ல இருந்து இன்னும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. வீடியோக்கு போறதுக்கு முன்னதே நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படினா Subscribe பண்ணிக்கங்க. கூடவே பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிரலாம். பிகினர்ஸ்க்காகவே வந்து இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். சேனலுடைய பெயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேகலா ஃபேஷன் ஸ்டுடியோ. இந்த சேனலுடைய முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு சுய தொழில் செய்ய விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த சேனல் வந்து யூஸ்ஃபுல்லான சேனல் தான். பேசிக்ல இருந்து ஸ்டிச்சிங்கை கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து மேகலா ஃபேஷன் ஸ்டுடியோங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பேசிக்ல இருந்து ஸ்டிச்சிங் சம்பந்தமா எல்லா சந்தேகங்களுக்கும் வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி பேசிக்ல இருந்து கத்துக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து டெய்லரிங் வந்து இன்னுமே ரொம்பவுமே சுலபமா இருக்கும். அந்த சேனல் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுவேன். வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம். இப்ப இந்த பிளவுஸை வச்சு போன வீடியோல வந்து சில டிப்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்னும் சில டிப்ஸ் என்னங்கிறத சொல்றேன். இப்போ நான் எடுத்திருக்கிற பிளவுஸ் உடைய முழு அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா 44 இன்ச்சு மார்பு சுற்றளவு உள்ள பிளவுஸ். இப்போ போன வீடியோல வந்து இந்த கழுத்துடைய சுற்றளவு வந்து நமக்கு அதிகம் வைக்கும் போது, அதாவது ஃபர்ஸ்ட் ஊக்கும் செகண்ட் ஊக்கும் வைக்கிற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ச்சுக்கு வந்து கிராஸ் கொடுத்து கட் பண்ணியிருக்கோம். இதே வந்து எல்லாத்துக்குமே பொருந்துமா அப்படின்னா கண்டிப்பா பொருந்தாது. அது என்னங்கிறத பாத்திரலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃப்ரண்ட் கழுத்துக்கு வந்து வி கழுத்து யூஸ் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். வி கழுத்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த கிராஸ் வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம எப்படி கழுத்து கட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஷோல்டர் பகுதியிலிருந்து இந்த இடம் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நேரா வி ஷேப்க்கு நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுவோம் இல்லைங்களா. வி ஷேப் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த 1 இன்ச் 1/2 இன்ச் இந்த மாதிரி வந்து கிராஸ் கட்டிங் கொடுக்க வேண்டியதில்லை. ஏன் கேட்டீங்க அப்படின்னா, நம்ம வந்து வி ஷேப் வைக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா கழுத்து பகுதி வந்து க்ளோஸா நமக்கு கிளாத் வந்து வந்துடும். இவ்வளோ கேப் வந்து நமக்கு வராது இல்லைங்களா. அப்போ வந்து நம்ம கழுத்தை அகலப்படுத்தும் போது இந்த கேப் கொடுக்கணுமா அப்படின்னு கேக்குறீங்களா, அதுக்கு ஆன்சர் பாத்திரலாம். அகல கழுத்துக்கு டிப்ஸ் சொல்றதுக்கு முன்னதாக நம்ம வந்து இந்த வி கழுத்துடைய முழுசா வி கழுத்து வைக்கிறதுக்கு உண்டான டிப்ஸ் சொல்லிடுறேன். இப்ப வி கழுத்து அல்லது போட் நெக் மாதிரி நீங்க வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு தான் கழுத்துடைய அளவு கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா இந்த கேப் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து க்ளோஸ் நெக்கோ அல்லது வி நெக்கு இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கழுத்துடைய சுற்றளவு பகுதி வந்து நமக்கு அகண்டு போகாது. க்ளோஸா நமக்கு வந்து இறுக்கமா தான் இருக்கும். அந்த மாதிரி அளவு கொடுத்து நீங்க கழுத்து வைக்கும்போது கண்டிப்பா இந்த கேப் வந்து நம்ம தரணுங்கிற அவசியம் கிடையாது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 44 இன்ச் அப்படிங்கிறதே வந்து பாடி சுற்றளவு வந்து விரிவான உடம்பு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வட்டமான கழுத்து வைக்கிறாங்க. இப்ப இந்த வட்டமான கழுத்து வைக்கும் போது பஸ்ட் பகுதி இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம தான் அளவு எடுக்கும் போது கஸ்டமர் கிட்ட கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட்னு கூட நான் சொல்லுவேன். பஸ்ட் பகுதி வந்து கொஞ்சம் இறக்கமா இருக்குது, என்ன சொல்றது, இந்த அக்குள் பகுதியிலிருந்து நம்ம சுற்றளவு எடுப்போம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நமக்கு பிளாட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு. ஒரு சில பேர்த்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த அக்குள் பகுதியிலிருந்தே பஸ்டுடைய பகுதி வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப பஸ்ட் பகுதி வந்து அக்குள் பகுதியிலிருந்து மேல் நோக்கி இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த கேப் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது வராது. இதே வந்து இந்த அக்குள் பகுதியில வந்து கொஞ்சம் பிளாட்டா வந்துட்டு கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு 3 இன்ச்சு 2.5 இன்ச்சுக்கு மேலையா வந்து பஸ்ட் பகுதி வந்து கொஞ்சம் எடுப்பா தெரியற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த கிராஸ் கொடுக்கணும். ஏன் கேட்டீங்க அப்படின்னா இந்த அக்குள் பகுதியுடைய சுற்றளவு வருது இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து நமக்கு பஸ்ட் பகுதி வந்து தூக்குன மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி உடல் அமைப்பு இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து இந்த கிராஸ் கட்டிங் கொடுக்காம பேக் சைடுடைய அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரண்ட் கழுத்து அகலத்தை வைக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து கழுத்து லூஸ் அடிக்க ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி ஷோல்டர் வந்து இறங்கறக்க ஆரம்பிச்சிரும். ஊக்கு போடுற இடத்துல இருந்து நமக்கு இந்த சுற்றளவு முழுவதுமே லூஸா கிளாத் வந்து இந்த இடம்லாம் பாத்தீங்க அப்படின்னா கப் ஷேப்புக்கு மேல் பகுதியில தூக்கிட்டு லூஸா இருக்கும். அந்த லூஸ் வராம இருக்கிறதுக்காக தான் நமக்கு அக்குள் பகுதி சுத்தி வந்து பஸ்ட் பகுதி, அதாவது குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கு பிறகு ஒரு 35 வயசுக்கு மேற்பட்டு இருக்கிறவங்க அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா பிரைசி பயன்படுத்தாம பிளவுஸ் மட்டும் பயன்படுத்துறாங்க இல்லைங்களா, இந்த
மாதிரி நபர்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த கழுத்துடைய முன்பக்கத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சுக்கு உடல் தோட்டத்துக்கு தகுந்த மாதிரி கிராஸ் கொடுத்தால் மட்டும்தான் நமக்கு இந்த இடத்துல சுருக்கு அடிக்கிற பிரச்சனையோ தூக்கிட்டு இருக்கிற பிரச்சனையோ இந்த கழுத்து சுற்றளவு வந்து கொடன்னு லூஸாக இருக்குங்கிற பிரச்சனை வந்து வராமல் கிரிப்பாக இருக்கும். அடுத்தது என்ன பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா, கழுத்துடைய இந்த சுற்றளவு இருக்கு இல்லைங்களா, இந்த சுற்றளவு வந்து பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் நீங்கள் வந்து ஒரே அளவு தர்றீங்க. யூ கழுத்து மாதிரி பேக் சைடுக்கு வச்சுட்டு ஃப்ரண்ட் கழுத்துக்கும் யூ கழுத்து மாதிரி வைக்கிறீங்க. அப்படிங்கும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக இந்த அளவுக்கு நம்ம, அதாவது நான் 1 இன்ச் கிராஸ் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதே வந்து நமக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் லைட்டாக கிராஸ் கொடுத்தா போதும். 1 இன்ச் அளவுக்கு நமக்கு தேவைப்படாது. இந்த கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வட்டமாக நமக்கு வர்றதுனால அவங்களுக்கு வந்து இந்த சுற்றளவு வந்து லூஸ் இல்லாமல் கரெக்டான ஃபிட்டிங்கில் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து 1 இன்ச்சில் கிராஸ் கொடுத்துருக்கேன். இதையும் நீங்கள் வந்து கட்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம வந்து எந்த அளவுக்கு இந்த சுற்றளவை அகலப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, கழுத்து பகுதி வந்து விரிவாக நமக்கு வந்து கரெக்டாக ஷோல்டர் பக்கம் வந்து நிற்காது. அப்போ நம்ம இங்கே வந்து நல்லா வட்ட விரிவு கொடுக்குறோம். அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து 1/2 இன்ச் 1 இன்ச் இது வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்தீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா 1.5 இன்ச் வரைக்கும் கூட நமக்கு வந்து இந்த சரிவு கொடுக்க வேண்டியது வரும். அது வந்து நம்ம இந்த சுற்றளவு வளைச்சி வரைகிற இல்லைங்களா, அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கேப்பை வந்து அதிகம் பண்ணுறது கம்மி பண்ணுறது இருக்குது. இப்போ இந்த இடத்துல நான் சரிவு கொடுத்துருக்கு உண்டான டவுட் எல்லாம் பார்த்தாச்சு இல்லைங்களா. அடுத்ததை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தோழி கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி பேக் சைடு அளவுக்கு தான் எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரண்ட் சைடுடைய சென்டர் டாட்டுடைய உயரத்தை வந்து தரணுமான்னு கேட்டிருந்தாங்க. அப்படி இல்லை தோழி, ஒவ்வொருத்தருடைய உடல் பாகத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஷோல்டர்ல இருந்து பஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் உண்டான இடம் தரணும். பிகினர்ஸ் பழகும் போது என்ன நினைப்பாங்க அப்படின்னா, பேக் சைடுடைய அளவுக்குள்ளேயே வந்து ஃப்ரண்ட் சைடுடைய அளவுகளையும் நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணாதான் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ஒரே அளவில் வரும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்குவாங்க. ஒரு சில பேர் சொல்லி கொடுக்கறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பாக நேர் கட்டிங் போட்டு சொல்லி கொடுப்பாங்க இல்லைங்களா, அவங்க கற்றுக் கொடுக்குற விதமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கப்பு பாயிண்ட்டுடைய சென்டர் டாட்டுக்கு வந்து பெரிய உயரமெல்லாம் அவங்க தரமாட்டாங்க. பட்டியுடைய பாயிண்ட் நம்ம வந்து கட் பண்ணும்போது 1 இன்ச் 1/2 இன்ச் தான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி, அதாவது இந்த ஜாயிண்ட் ஸ்டிச்சிங்க்கும் ஷோல்டர் ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் தான் முன்பாகத்துக்கும் பட்டிக்கும் உண்டான எக்ஸ்டெண்ட் பண்ற கிளாத்துடைய அளவு வந்து 1 இன்ச் 1.5 இன்ச் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா கரெக்டான அளவுல பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. ஏன் சொல்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒவ்வொருத்தருடைய உடல் தோட்டத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஷோல்டர்ல இருந்து சென்டர் டாட்டுடைய உயரம் வரைக்கும் மாறுதல் ஆயிட்டே இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டர் பகுதியும் உடம்பு பகுதியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அகலமா இருக்கும், பஸ்ட் பகுதி சிறுசா இருக்கும். அப்போ சிறுசா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த அளவு வந்து லென்த் வந்து தேவைப்படாது. அது நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்குங்க. பஸ்டுடைய பகுதிக்கு தகுந்த மாதிரி தான் இந்த நீளம் வந்து நம்ம 15 இன்ச்சில் வைக்கணுமா 14 இன்ச்சா 13 இன்ச்சா அப்படிங்கிறது நமக்கு மாறும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ பேக் சைடு 14 இன்ச் இருக்கு இல்லைங்களா, ஃப்ரண்ட் சைடுக்கும் நமக்கு வந்து 14 இன்ச் இருக்கு. இந்த மாதிரி நம்ம கட்டிங் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 14 இன்ச் இருக்கும். இதே வந்து நமக்கு இந்த மாதிரி இப்போ டாட்டை நம்ம பிடிக்கிறோம் அப்படிங்கும்போது, இப்போ பிடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் பக்கத்தில் இருந்து இந்த டாட்டை வந்து பிடிச்சதான் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணினதுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 இன்ச் வந்து இது வந்து உயரம் வந்துருச்சு இல்லைங்களா. நம்ம ஃபஸ்ட்டு கிளாத் இப்படி விட்டு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த சென்டர் டாட்டும் ஷோல்டருடைய இடம் ஒரே மாதிரி கரெக்டாக இருந்தது. இதே வந்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து 1 இன்ச் வந்து உயரம் வந்து கம்மியாகுது. எதனாலன்னு பார்த்தீங்க அப்படிங்கும்போது, நம்ம கப்புடைய பாயிண்ட்டுக்கு கொடுக்கும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்பேஸ் வந்து கப்பு ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்காக வந்து துணியை வந்து சுருக்கி கொடுக்க ஆரம்பிச்சிரும். அப்படிங்கும்போது இந்த சென்டர் இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த சென்டர் டாட் குறிக்கிற இடம் வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் நமக்கு வந்து இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடு வர்ற அளவுக்கும் இந்த சென்டர் டாட்டுடைய அளவுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் உயரம் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது 1 இன்ச் உயரத்துக்கு இந்த சென்டர் டாட்டுடைய இடம் வந்து நமக்கு போயிடும். அடுத்ததான் இந்த ஊக்குப்பட்டியில் ஒரு டாட்டும் நம்ம வந்து ஆம் பகுதியில் ஒரு டாட்டும் பிடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து முக்காவாசி அளவுக்கு கரெக்டாக பட்டி வந்து ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு இருக்கும். அப்போவுமே நம்ம வந்து ப்ளவுஸுடைய பட்டி பீஸ் இருக்கு இல்லைங்களா, இப்போ வந்து இந்த அளவுக்கு பட்டி இப்படி நமக்கு வந்து வருது. அப்படிங்கும்போது
ஸ்டிச்சிங்கோட பார்க்கும்போது ஒரு 1/4 இன்ச் இன்னுமே கொஞ்சம் நமக்கு மேலே போயிடும். நம்ம கீழ் சைடில் வந்து மடிச்சடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி கரெக்டாக வந்துடும். அதனால் நீங்கள் வந்து இதை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து இவ்வளோ பெருசாக வருது, அப்போ பட்டி ஜாயிண்ட் பண்ணும்போது பட்டி வந்து ரொம்ப தொங்குன மாதிரி வருமோ அப்படிங்கிற நினப்பே வேண்டாம். இப்போ இந்த ப்ளவுஸுடைய அளவு துணியை காட்டுறேன். இப்போ இந்த ப்ளவுஸுடைய அளவு ப்ளவுஸ் வந்து இந்த அளவு ப்ளவுஸ் தான். இப்போ உள் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டியுடைய உயரம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற பட்டியுடைய உயரமும் இந்த ஸ்டிச் பண்ண பட்டியுடைய உயரம், அதாவது சென்டர் டாட் வர்ற இடத்துக்கு வந்து கரெக்டாக இந்த இடம் தான். இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து முடியுது. இந்த 1/4 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக நான் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிளாத் வந்து இந்த மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்கும். நமக்கு வந்து மேலே கீழே தள்ளியெல்லாம் இருக்காது. சைடு ஜாயிண்டும் இந்த சுற்றளவும் பார்த்தீங்கன்னா ஒரே அளவில் தான் இருக்கும். அப்போ நம்ம வந்து 14 இன்ச்சு எடுத்திருக்கிற அளவு கிளாத் எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கப்புடைய ஷேப்புக்கு வந்து அந்த துணி வந்து நமக்கு நின்றுரும். அதனால மேலே கீழேங்கிற பிரச்சனையெல்லாம் இருக்காது. அதே மாதிரி இந்த சைடு ஜாயிண்டும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக கையுடைய சுற்றளவு ஒரே மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம் பகுதியுடைய சுற்றளவும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த பட்டியுடைய சுற்றளவுடைய ஸ்டிச்சிங்கும் ஒரே மாதிரி இருக்கும். எந்த இடத்துலையுமே வந்து மேலே கீழே இல்லாமல் கரெக்டான அளவில் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது ப்ளவுஸ் வந்து கரெக்டான அளவில் வந்துடும். ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கற்றுக்கணும். சின்ன சின்ன விஷயங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் தெரிஞ்சுக்க தான் நீங்கள் வந்து ரொம்பவுமே டேலண்டான டெய்லர் ஆக முடியும். தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ள பாருங்க. வீடியோ சம்மந்தப்பட்ட டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.